பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனதிமிகு தன்னோ சண்மு பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 5/12/2024 வியாழக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 20ஆம் நாள். இன்றைய திதி பகல் 12:24 வரை சதுர்த்தி திதி, பின்பு பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் மாலை 5:27 வரை உத்திராட நட்சத்திரம், பின்பு திருவோண நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் மிருகசிருஷ நட்சத்திரம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலம் 9 மணி 10:30 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி 7:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 மணி வரை, மாலை 4:30 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 10ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில போராட்டமான சூழல்களை கொடுத்தால் 16ஆம் இடத்தை நோக்கி நகரும் போது பல விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில், உறவு சார்ந்த விஷயங்களில், பிள்ளைகள் விஷயங்களில் கவனம் செலுத்தி வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். ஆலங்குடியில் அருள்பாலிக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் மனசில் நினச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்க. ரிஷபராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புத நாள். 9ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் தந்தை வழி உறவுகள், நீண்ட தூர பயணத்தின் மூலியமாக வெற்றி, வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் காதிற்கு வரக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள். ஆந்திர மாநிலம் திருக்காளகஸ்தியில் அருள்பாலிக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரர் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர், மிதுன ராசியை பொறுத்தவரை மிருகசிருஷ நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால அன்றாட பணிகளை செய்யுங்க. குடுக்கல் வாங்கல் விஷயமாக திடீர் கோபம் வந்து சில வாக்குவாதங்களில் சண்டையில் முடிந்து வரக்கூடிய சூழல்கள் நிலவக்கூடிய இந்த நேரத்தில் ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக உங்களை நீங்கள் செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். கர்நாடக மாநிலம் உடுப்பியில் அருள்பாலிக்கூடிய கிருஷ்ண பெருமான மனசு நாளை தொடங்கும் போது சந்திராஷ்டம நாளிலும் தற்காத்து கொண்டு சிறப்பாக வாழும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அஷ்டமத்து சனி காலத்தில் திருமண யோகம் கைகூடும் சிலருக்கு. குரு வக்ரமாக இருந்தால், ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்து சனி வக்ரமாக இருந்து அவர்கள் கடகராசியாக இருந்தால் கண்டிப்பாக சனி பகவான் அஸ்தமத்து சனியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு வக்ரமாக இருந்தால் திடீர் திருமணம், நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாதவர்கள் கூட திருமண பேச்சுவார்த்தை கைகூடக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். திருப்பதி, கீழ் திருப்பதியில் அருள்பாலிக்கூடிய கோவிந்தராஜ பெருமாள மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்காரர், சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு புதிய முயற்சிகள் கைகூடக்கூடிய நாள். சில புதிய நண்பர்களை, மேலதிகாரிகளை சந்தித்து தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். ஹவுகாத்தியில் அருள்பாலிக்கக்கூடிய காமாக்கினா தேவி மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது தொழிலுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர், கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 5ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில விஷயங்களில், தொழில் சார்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்தி பழைய தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். பாண்டிச்சேரி மொரட்டாண்டியில் அருள்பாலிக்கூடிய பிருத்திங்கிரா தேவியை மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர், துலா ராசியை பொறுத்தவரை 4ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் அலைச்சல், போராட்டம், அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய இந்த நல்ல நாளில் சின்ன சின்னதாக வம்பு வழக்குகளும் சின்ன சின்னதாக போராட்டங்களும் வரக்கூடிய இந்த சூழலில் சென்னை திருவான்மியூரில் அருள்பாலிக்கூடிய மருந்தீஸ்வரர் மனசு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக
உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்துல பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் பயணத்தின் மூலியமாக வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருந்தாலும் அவற்றில் பல்வேறு அலைச்சல்களும் தடைகளும் ஏற்படக்கூடிய நிலைகள் இருப்பதால பிள்ளையார் பட்டியல் அருள்பாலிக்கூடிய கற்பக விநாயகர் மனசு நினைச்சு இன்றைய பயணத்தை தொடங்கும் போது தடைகள் உடைந்து வெற்றி காணும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் தனவரவையும் திடீர் பணவரவையும் தரக்கூடிய இந்த நேரத்தில் கீழ்த்திருப்பதி திருச்சானூரில் அருள்பாலிக்கூடிய அலமேலும் அங்கே மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் திடீர் பணவரவு ஏற்படும் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு சூழல்களில் நெருக்கடியான போக்குகள் நிலவக்கூடிய நேரத்தில் ஜென்மத்திலே வந்து அமரக்கூடிய சந்திர பகவான் அடுத்தவரோடு வாக்குவாதத்தை கொடுத்து அதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய தொகையை, வரக்கூடிய வருமானத்தை, பெறக்கூடிய உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல ராமேஸ்வரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பர்வத வர்த்தினி அம்மன் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் குரு பகவான் வக்ரமாகி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் விரைய செலவு செய்தாவது இடம் மண்மனை பிரச்சனைகளை தீர்த்து கொள்வது, சகோதர வழி உறவில் விரிசல்களை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல பழனி மலையில் அருள்பாலிக்கூடிய போகர் பெருமான மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் லாபத்தையும் திடீர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வரக்கூடிய சூழல்களையும் 7.5 சனியிலையும் பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்றது என்று பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல பெரம்பலூர் அருகே சிறுவாச்சூரில் அருள்பாலிக்கூடிய மதுரகாளி அம்மன் மனசு நினைச்சு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று சதுர்த்தி விரதம், திருவோண விரதம், சுபமுகூர்த்த நாள். ஒரு வியாழக்கிழமையில கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சுபமுகூர்த்த நாள், இல்லை சதுர்த்தி விரதம் வருகிறது, திருவோண விரதமும் வருகிறது. இந்த நேரத்தில் சத்யநாராயணா வழிபாட்டை செய்யும் போது மிகப்பெரிய அதிகார பதவிகள் கிடைப்பதற்கும் ஆளுமையான விஷயங்களை செய்து காட்டும் திறன் பெற்ற வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் ஏற்ற நாளாக இருக்கிறது. அனைவரும் இந்த நன்னாளில் சத்யநாராயண பெருமாளை வழிபட்டு நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.